வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நல்லது தேடக்கூடிய நபரா நீங்க இருக்கிறனால தான் இந்த பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து உங்க கண் பார்வையில பட்டுட்ருக்கு. இங்க காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. இங்க ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த உலகத்துல. அந்த வகையில இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. நாளை சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டும் சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆகையால மிக முக்கியமான ஒரு பதிவா இருக்க போது. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கந்திருஷ்டி கற்பூரம் இந்த 2 பொருளுமே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கந்திருஷ்டி கற்பூரம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 21 மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணது தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரம். பூஜைக்கானது கிடையாது. சரிங்களா? அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆஃபரில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இலவசமாக ஆன்மீக பொருட்களும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஒரிஜினல் தான். சரிங்களா? அதனால் வாங்குறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள், ஆமாம், செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு நடக்க இருக்குது. இரவு 9:57 முதல் நள்ளிரவு 1:56 வரையிலான இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் நடக்க இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் 3 மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டு விடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பின்னர் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் குளித்து கொண்டு வீட்டை சுத்தப்படுத்தி விட்டு சமைத்து சாப்பிடுவது நல்லது. சரிங்களா? குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் வீட்டில் அமைதியாக ஓய்வெடுத்தாலே ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த 9:56 மணிக்கும் 1:58 இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த குளித்து விட்டு இருப்பது, அதாவது குளித்து விட்டு ஜபம் செய்வது, இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகண காலத்தில் ஒரு முறை ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அது 10 முறைக்கு சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இதில் குறிப்பாக முருகன், சிவன் வழிபாடு செய்வது, காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது இதெல்லாமே நல்லது கொடுக்கும். சந்திரன் ராகு சேர்ந்து இருப்பதால் சந்திர மௌலீஸ்வரரை மனதார வழிபடுவது பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும். சரிங்களா? அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள், அதாவது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் முழுமையான மாற்றம் இன்னுமே கிடைக்கல. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னுமே எதிர்பார்த்த மன திருப்திக்கான இந்த வாழ்க்கை அமையலை அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு 40 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா மனதில் ஒரு சஞ்சலம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூர்ந்து உங்களையே கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி தோணும். உங்களை பற்றின சில நீங்கள் செய்யாத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே தற்பொழுது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான நேரமாகவும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் நினைப்பது அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கான சில முக்கிய முடிவுகள், முயற்சிகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதற்கான சிந்தனைகள் அதிகமாக தோன்றக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். சரிங்களா? சந்திர கிரகண காலகட்டத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் அடுத்த 45 நாட்களுக்கு உத்தியோகம், வேலை, தொழில், அந்தஸ்து, வியாபாரம் இதிலெல்லாம் நல்ல அனுகூலம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? 10ஆம் இடத்தில், அதாவது ராகு அமர்ந்திருப்பது பார்த்திங்கன்னா சந்திரனும் சேர்வதால் இடமாற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இடமாற்றத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்பு பதவிகளில் அமரும் வாய்ப்பு இதன் மூலமாக அமையக்கூடிய ஒரு அருமையான நேரமாக தான் இது இருக்குது. சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை கொடுப்பாரு. வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோகம், வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். பணம், தேவையான அளவு பணம் உங்களை சேர்வதற்கான அமைப்புகளும் இருக்குது. அலுவலகத்தில் லோன் கேட்டு கிடைக்காம வந்தவங்களுக்கு இந்த முறை அது கட்டாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வீட்டில் மருமகள், மாமியார் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் மருமகளாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒருத்தருடைய முக்கியத்துவம் என்னென்னு முன்னொருத்தர் உணர்ந்து கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க உங்கள் வேலையும் தாண்டி மற்றவர்களுடைய வேலையை அவசரப்பட்டு நான் பண்ணித்தரேன், நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அதிக பலுவை உங்களுடைய
தலையில் போட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய வேலைகளை மட்டுமே இந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதிக மன உளைச்சல், அலைச்சல் இது எல்லாமே இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகளும் இருக்குது. ராகுவும் சந்திரனும் 10ல் சேர்வதால், சரிங்களா, 10ஆம் இடத்தில் சேர்வதால் அற்புதமான யோகங்கள் உருவாவதற்கான அமைப்புகளும் இருக்குது. சரிங்களா? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு. நான் போன பதிவுகளே நான் சொல்லியிருந்தேன். முருகப்பெருமான் திருமண பக்கம்லாம் இனி முருகனுடைய அருள் தான் உங்களுக்கு கிடைக்கும். முருகன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் காட்சி அளிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபாரின்லேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே திரும்புகிற பக்கம் எல்லாம் முருகனுடைய அருள் இருப்பது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு. நான் அதுதான் சொல்கிறேன். பழனி கோவிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. சரிங்களா? நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். மனதளவில் ஒரு தெளிவு ஏற்படும். சரிங்களா? ஏன்னா இங்கே நம்ம என்ன தான் வந்து கடின உழைப்பை கொடுத்தாலும் சரி, நைட்டு பகலும் வேலை செஞ்சாலும் சரி, இறைவனுடைய அருளும் இங்கே தேவை, நம்முடைய முயற்சியும் தேவை. அனைத்தும் நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை அடையணும் அப்படின்னா இங்கே நீங்கள் எல்லா நல்லது கெட்டதும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் லைஃப்குள்ளே எந்த நல்லது கொண்டு வரணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றது தான் உண்மையான விஷயம். எதுவாக இருந்தாலும் அளவோடு நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னிடம் பழகக்கூடிய நபர்களிடம் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள், சொந்த பந்தங்கள்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நீங்கள் அளவுக்கு மீறி க்ளோஸ் ஆகிறீங்கன்னாவே அங்கே உங்களுக்குள்ள ஒரு பிரிவுகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது இவங்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எழுதப்படாத விதி மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். க்ளோஸ் ஆகிறாங்க, ரொம்ப எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட பழகிறாங்களோ அந்தளவுக்கு திடீர்னு சண்டைகள், பிரச்சனைகள்னு சொல்லி வந்து விலகக்கூடிய காலமும் உருவாயிருது. அதனால் அந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகக்கூடிய விஷயங்களில் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், தேவையற்ற நபர்கள்னால் யாருக்கிட்டையும் பழகாதீங்க இந்த நேரத்தில். சரிங்களா? நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வாரம் செவ்வாய்க்கிழமையானால் தவறாமல் வீட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று மனதார முருகனை வழிபாடு செஞ்சு வர்றது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைகள், தாமதங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் நிவர்த்தியாகும். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பிரபஞ்சத்தின் ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இந்த பிரபஞ்சத்தின் யூனிவர்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஜோதிட கணிப்புகளோடு சேர்ந்து கொடுக்கறதுனால தான் எல்லாருக்குமே உடனே கனெக்ட் ஆகிடுது. எல்லாருமே நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் என் லைஃப்பில் நடந்திருக்குங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஜோதிட கணிப்புகளோடு இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் சேரும் பொழுது அந்த கணிப்புகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுது. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.